நானுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கு விரைவா போற்றி. அனைத்து மெய்யன்பர்களுக்கு வணக்கம். நம்ம அப்பன் சிவன் யூடியூப் சேனலில் பார்க்குற அனைவருக்கும் இன்றைய தினத்தில் இன்று பார்க்க இருக்க திரு ஆலயம் அருள்மிகு ரணபலி முருகன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரணபலி முருகன் ரொம்ப அபூர்வமான முருகன் திருக்கோயிலுங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருந்து தேவைப்பட்டினம் போகிற ரோடு, அதாவது தேவைப்பட்டினத்துக்கு முன்பே இருக்குது. பெருவயல் அப்படின்ற லெஃப்ட் சைடு பஸ் போக்குவரத்து கொஞ்சம் கம்மி தாங்க. கிராமத்தில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சக்தி நிறைந்த இந்த ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டின நபர் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் சேதுவலா வைரவன் சேர்வையார் அப்படின்ற ஒரு மன்னர் தான் கட்டியிருக்காரு. இவர் திருச்செந்தூர் திரு ஆலயத்தை தான் வணங்கி தரிசனம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு ரொம்ப காலங்கள். முருகன் மாதிரி, அதாவது முருகப்பெருமானோட சிறந்த பக்தர் வேறவர் ஐயா. இவருக்கு ஒரு நாள், அதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாத பொழுது இவர் கனவுல முருகப்பெருமான் தோன்றி இந்த மாதிரி கடலுக்குள்ளே வேல் தான் வழிபாடு. இந்த ஆலயம் கொஞ்சம் பிற்காலங்களில் தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வனெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த வேல் வழிபாட்டுக்கு ரொம்ப பவரான திரு ஆலயங்க. இந்த ஆலயத்துக்கு செல்பவர்களுக்கு கட்டாயம் வெற்றி தரக்கூடிய ஒரு திரு ஆலயங்க. இது வெற்றி வகை சூடிய திரு ஆலயம். முருகப்பெருமானா சொல்ல தேவையில்லை. கலியுகத்தில் அவரை தான் ராஜா, அவரை தான் அந்த உலகத்தையே ஆள்றாரு முருகப்பெருமான். மறக்காமல் இந்த திரு ஆலயத்துக்கு செல்லுங்கள். ராமநாதபுரத்துலேருந்து பஸ் ரோட்டு தேவைப்பட்டினத்துக்கு முன்பே பெருவயல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆட்டோவுக்கு போனோம்னா ராமநாதத்துலேருந்து 500 வரும். தேவைப்பட்டினத்துலேருந்து ஆட்டோவில் போனோம்னா 200 வரும். இப்போ கும்பாபிஷேகத்துக்கான வேலை பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. முடிஞ்ச வரை நம்ம அப்பன் சிவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி அதிகமாக பயிருங்க. உங்களோட பேரன்பும் ஆதரவும் என்றும் நமது சேனலுக்கு வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ வாயிலாக சந்திக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. திருச்செந்தூர் போவார் எங்கள் தளபதியார். அப்புறம் சொல்லுவாப்புல, அந்த மாதிரி அந்த ராஜாட்ட போய் சொல்லி, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று கட்டி விடுங்க, நான் இங்கேருந்து திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு. அதோடு நினைஞ்சார், கோயிலில் எனக்கு ஒரு போர் ஒன்று சேர்த்து கொடுத்துருங்க,
அதான் போரை சேர்த்து கொடுத்தோன்னே இந்த ராமலிங்கலாத்து வச்சு இந்த பொருட்களை வச்சு கோயிலில் கட்டி கொடுத்துறா ராஜா. அதோடு பார்த்து நான் கோயிலில் கட்டி சாமிக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து படுத்து கிடக்கும்போது கனவுல வந்திருக்கு, நீ என்னை தேடி திருச்செந்தூர் வர வேணாம், நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நீ வந்து எடுத்துக்க அப்படின்னு. அதோட ஆளுக அதே போல் இங்கே உள்ள குருக்கள் உத்தரசிமங்கல இருக்கார், அவருக்கு அந்த கனவுல வந்துருக்கு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜா இந்த மாதிரி முருகர் அங்கே கடவுள் வந்திருக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எந்த இடமா நவபாசனத்துலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் கண்ணாமனைன்னு சொல்லிட்டு அந்த முனையில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கரடபொம்மை சுற்றி கீழே எலுமிச்சம்பழம் மிதக்க, நீ வந்து எடுத்துக்க அப்படின்னு. அதோடு அவங்க வந்து இப்போ படவளமோடு போகிறாங்க. போனோன்னே ஆட்களை விட்டு உள்ளே எடுக்க போகிறாப்புல. ஏன் முருகா அப்படி சோதனை, நீ வந்து எடுப்பா, நீ உன்னைத்தானே எடுக்க சொன்னேன், நீ ஆட்களை விடுற, ஆனால் ஆட்களை போகிற ரணகலமாக இருக்குது. அதோட தான் இவர் போய் இறங்குறாரு உள்ளே, இந்த வைரவன் உள்ளே போய் இறங்குறாரு. இறங்கினவுடனே இவர் வந்து ஃபஸ்ட்டு வேல் எடுக்கிறாப்புல. வேல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகன் வள்ளி தெய்வனோட சுகசுப்பிரமணியம் அதோட செஞ்சுட்டு எடுத்துட்டாப்ப கும்பாபிஷேகம்லாம் வச்சேன்னா அப்புறம் தளபதியாட்ட உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு வந்து சொத்து வேணாம், இது வேணாம், சம மரியாதை, அதே போல் புகழ்ந்துட்டு இது பண்ணிக்கலாம்.